உன் அப்பாவை ஏமாத்திட்டே இருந்தா எனக்கு கோவம் வராதா? நான் என்ன ஏமாத்தினேன்? நீ டைனிங் டேபிள்ல உங்க அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல நடந்துருமா என்ன? வயசானவரை ஏண்டி இப்படி ஏமாத்துற? நான் ஒன்னும் ஏமாத்தல. அந்த கார்த்தியை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அவரை என் அப்பாவுக்கு மாப்பிள்ளையா நிறுத்த தான் போறேன். ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? நீ கார்த்தியை விரும்பலாம், ஆனா கார்த்தி கல்யாணமானவன். அவன் அவ்வளவு சீக்கிரம் தீபாவை கழட்டி விட்டுட்டு உன் பக்கம் வரமாட்டான். தீபாவை அவன் உயிரா நேசிக்கிறான். அவன் எப்படி உனக்கு ஹஸ்பண்ட் ஆவான்? அப்போ தீபா இருக்கிற வரைக்கும் கார்த்தியை அடைய முடியாதுன்னு சொல்ல வர? இதுல என்ன சந்தேகம்? அவ இருக்கிற வரைக்கும் அவன் வேற ஒரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டான். அப்ப அவளையே இல்லாம பண்ணிட்டா? ஏய், நீ என்ன சொல்ற? அவளையே கொன்னுட்டா என்னன்னு சொல்றேன். அப்போ அவளை நீ கொலை செய்யற அளவுக்கு தயாராயிட்டியா? இதுல என்ன தப்பு இருக்கு? நாம நினைச்சதை அடைய தடையா எது இருந்தாலும் அதை விட்டு வைக்க கூடாது. அதான் என்னோட பாலிசி. இப்ப நான் அடைய நினைக்கிறது கார்த்திய. அவரை அடைய தடையா இருக்கிறவ அந்த தீபா. சோ அவளை நான் தீத்து கட்டவும் தயங்க மாட்டேன். அவ கதைய சீக்கிரமே முடிக்கிறேன் பாரு. அப்போ தீபாவுக்கு உன் கையால தான் சாவன்னு சொல்லு. வேற வழியே இல்ல. அவளை கொன்னாதான் கார்த்தி எனக்கு கிடைப்பாரு. கார்த்திக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகவும் நான் தயாரா இருக்கேன். விட்டா என்னையும் கொன்னாலும் கொன்னுடுவேன். ஏய் தீபா, உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே சாவு உன்னை தேடி வரப்போது பாரு. மா வாப்பா. கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொல்லுமா. கம்பெனில இவர் நல்ல வேலை செய்யறாருன்னு பாராட்டி இவரோட எம்டி இவருக்கு மோதிரம் கிஃப்டா கொடுத்திருக்காங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ எங்க வேலைக்கு போனாலும் உன் திறமையும் நேர்மையும் உன்னை கைவிடாது. நல்லா இரு. கார்த்தி, வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூப்பா. என்ன ஆனந்த், போகிற பக்கம் பார்த்தா அந்த ரம்யாவே உனக்கு ரசிகை ஆயிரவா போல இருக்கு. ரிங்கெல்லாம் கொடுத்து பாராட்டுறா. அப்போ சவால் நீ தோக்க போறியா? அது மட்டும் நடக்காதுடா. அவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அம்மா ஃபோன் பண்றாங்க. அத்தையா, என்ன திடீர்னு ஃபோன் பண்றாங்க? தெரியலங்க, என்னன்னு கேக்குறேன். மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை உன் பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, நீங்க இங்க வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை வந்துட்டு போலாம்ல? அதை பத்தி பேசதான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இன்னும் 2 நாள்ல உன் கல்யாண நாள் வருதுல்ல? ஆமா. உன் கல்யாண நாளுக்கு வரலான்னு இருக்கேன். போன வருஷம் உங்க 60ஆம் கல்யாணத்தை நீங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணீங்க. அப்ப என்னால வர முடியல. அதனால இந்த வருஷம் உங்க கல்யாண நாளுக்கு வரலான்னு இருக்கேன். என்ன கிராண்டா கொண்டாடலாமா? என்னன்னாச்சே, பேச்சே காணோம்? இல்லம்மா, அது வந்து இப்ப கல்யாண நாள்லாம் கொண்டாடணுமா? ஏம்மா அப்படி கேக்குற? அம்மா, வீட்ல கொஞ்சம் நிலைமை சரியில்லை. அதான் இந்த மாதிரி நேரத்துல கல்யாண நாள் கொண்டாடணுமான்னு பாக்குறேன். அம்மாடி, வீடுன்னா 1000 பிரச்சனை இருக்கதா செய்யும். அதுக்காக நல்ல காரியத்தை நடத்தாம விடலாமா? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசினா எப்படிமா? இந்த வருஷம் உன் கல்யாண நாளை கிராண்டா கொண்டாடலான்னு இருக்கேன். அதனால மறுக்காம நீ ஒத்துக்கணும். அம்மா, உங்களை மறுத்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடலாமே. என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க?
இது சரிப்பட்டு வராது. என் பேரண்டி கார்த்திக் இருக்கானே, இருக்காமா? போன அவங்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. கார்த்தி, இந்த பேசு. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க அம்மாவோட கல்யாண நாள் இன்னும் 2 நாள்ல வருது, உனக்கு தெரியும்ல? தெரியும் பாட்டி. இந்த வருஷம் கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு சொன்னேன். உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா, ஏதோ காரணம் சொல்றா. அவ ஏன் தயங்குறான்னு தெரியல. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. வரப்போற உங்க அம்மாவோட கல்யாண நாளை பெரிய மண்டபம் எடுத்து கொண்டாடணும். கவலைப்படாதீங்க பாட்டி. இந்த வருஷம் அப்பா அம்மாவோட கல்யாண நாளை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். அதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இதுதான் என் பேரண்டிங்கிறது. இதுக்கு தான் போனை உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. போனை வச்சிடுறேன். சரிங்க பாட்டி. ஏன்பா அம்மா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்ட? அவங்களுக்கு தான் இங்க இருக்கிற நிலைமை தெரியாதுன்னா உனக்குமா தெரியாது? எல்லாம் தெரிஞ்சும் ஏன்பா இப்படி பண்ண? மா, பாட்டி ஆசைப்பட்டு கேட்குறாங்க, எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதான் ஓகேன்னு சொன்னேன். எங்க கல்யாண நாள் அப்போ கூட தான் பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நீங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு செலிப்ரேட் பண்ணலையா? அந்த மாதிரி தான் இதுவும். இல்லப்பா, அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சாமியார் சொன்னார்னு உன் கல்யாணத்தை என்னால நேர்ல பார்க்க முடியல. அதனால உன் கல்யாண நாளை நான் கொண்டாடணும்னு நினைச்சேன். இப்ப பிள்ளைங்க நீங்கெல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா தானே கல்யாண நாள்லாம் கொண்டாட முடியும். இப்ப நம்ம வீடு எப்படி கலைஞ்சு கிடக்குதுன்னு உனக்கே தெரியும். நீயும் தீபாவும் தான் ஒன்னா குடும்பம் நடத்துறீங்க. ஆனா மீனாட்சியை தள்ளி வச்சுட்டு இவன் வேற ஒருத்தியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அருணும் பொண்டாட்டிய பிரிஞ்சு தனியா தான் இருக்கான். என் கல்யாண நாளை கொண்டாடுறப்ப நீங்கெல்லாம் ஜோடியா வந்து எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தானே பெத்தவங்க எங்களாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். இதெல்லாம் நடக்கிற நிலைமையில நம்ம குடும்பம் இருக்கு. இந்த நிலைமையில பாட்டி வந்தா நம்ம குடும்பத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் அப்பா கிட்ட வேண்டான்னு சொன்னேன். ஆமாண்டா கார்த்தி, அம்மா சொல்றது சரிதான். எங்களுக்கு இப்போ கல்யாண நாள் ஃபங்க்ஷன்லாம் வேணாம். மனசுல சந்தோஷம் இல்லாம எது கொண்டாடணும்? வேணாம், விட்டுரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகலப்பா. நான் பாட்டி கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம். இதுக்காக தான் ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்றீங்களா? இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். அப்ப நீங்க ஃபங்க்ஷனுக்கு ஒத்துப்பீங்களா? நீ சொல்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்கிற காரியம் இல்லப்பா. இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி காட்டுறேம்மா. உங்க கல்யாண நாள் அன்னைக்கு நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, அண்ணனுங்க 2 பேரும் அவங்க ஒய்ஃபுங்களோட உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. டேய், நான் தான் அவளை ஒதுக்கி வச்சிட்டேன்ல, அப்புறம் எப்படி ஒன்னா காலில் விழ முடியும்? அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்கும். டே கார்த்தி, நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். டேய், நான் அந்த ராட்சசி முகத்திலே முழிக்கூடாதுன்னு இருக்கேன். இதுல அவ கூட ஒன்னா சேர்ந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகணுமா? அது நடக்கவே நடக்காது. பாத்தியாப்பா, இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு? இதெல்லாம் சரி பண்றது ரொம்ப கஷ்டம். நீ மட்டும் ஏன் இந்த பாரத்தை தலையில ஏத்துக்கிற? வேணாம், விட்டுரு. இல்லம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்க கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும். நான் சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். பாட்டி வரப்ப எல்லாம் சரியாயிடும். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மதிச்சா மட்டும் போதும். மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். அது போதுமா?
அக்கா இப்பதான் பாட்டி ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. அத்தை இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம், அவங்க வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கு என் வீட்டுக்காரரு ஐஸ்வர்யா அக்கா பிரச்சனை, உங்க பிரச்சனை, இது எல்லாத்தையுமே அவங்க வர்றதுக்குள்ள தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. இல்ல தீபா, கார்த்தி நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தோணல. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? இல்ல, ஃபங்க்ஷன் வச்சா பாட்டி வருவாங்க, அப்போ அந்த ரியாவும் இங்க இருப்பா, யாரு என்னன்னு கேட்பாங்க. என் புருஷன் என்ன தள்ளி வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க கிட்ட சொல்லவும் முடியும் தீபா. அதனால நான் இங்க இருக்கிறது சரியா வராது. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நான் எங்கேயாவது வெளியே தங்கிக்கிறேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. அக்கா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அதான் அவர் பாட்டி வர்றப்போ அந்த ரியா இங்க இருக்க மாட்டான்னு சொல்றாருல, நம்புங்கக்கா. ஃபங்க்ஷன் அப்போ ஆனந்த் மாமாவும் நீங்களும் தான் அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறீங்க. அந்த ரியா இங்க இருக்க மாட்டா. இல்ல தீபா, அவர் மனசு மாற மாட்டாரு. எனக்கும் அவரோட வாழ பெருசா விருப்பம் இல்ல. வேண்டாம், விட்டுரு. அக்கா, ஆனந்த் மாமா மனசு மாறி கண்டிப்பா வருவாரு பாருங்க. இந்த வீட்டோட மூத்த மருமகன் நீங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே இருந்து கஷ்டப்பட போறீங்க? நீங்க வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுக்கா. அதனால வீட்டை விட்டு போறேன்லாம் இனிமே சொல்லாதீங்கக்கா. ஃபங்க்ஷன்ல நீங்க அவசியம் இருக்கணும். என் வீட்டுக்காரர் தான் நம்பிக்கையா சொல்றாருல்ல, கண்டிப்பா அவர் சொன்னதை நடத்தி காட்டுவாரு. அதனால நீங்க இங்கேயே இருங்கக்கா. நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ரியாவுக்கு இன்னும் வசதியா போயிடும்ல. அந்த சான்ஸை நம்ம தரக்கூடாது. சரி, நான் எங்கேயும் போல, இங்கேயே இருக்கேன். இது போதும்க்கா. நீங்க தைரியமா இருங்க. மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. போங்கக்கா. கார்த்தி, என்னைய துரத்தவா பிளான் போடுற? நான் மீனாட்சியை துரத்திட்டு இந்த வீட்ல எப்படி ஸ்ட்ராங்கா உட்காரன்னு பாரு. கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல நீ நினைக்கிறது நடக்காது, நான் நினைக்கிறது தான் நடக்கும். சரி, இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லுவோம். தீபா, இவ எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ, என்ன அம்மு, தூங்கிட்டியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும் தான் நான் கால் பண்ணேன். சொல்லு. வர வெள்ளிக்கிழமை என்னோட அத்தை மாமாவுக்கு கல்யாண நாள் வருது. அத மண்டபத்துல வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல நீயும் அவசியம் கலந்துக்கணும். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? என்ன அப்படியான்னு இழுக்கிற? நீ அவசியம் வரணும். நீ வரும்போது அப்பாவையும் கூட்டிட்டு வரணும். 2 பேருமே மிஸ் பண்ணாம வரணும். புரியுதா? சரி, வரோம் தீபா. அந்த ஃபங்க்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்ன சொல்ற? இல்ல, நீயும் என்னோட ஹஸ்பண்டும் இது வரைக்கும் மீட் பண்ண முடியாம போயிடுச்சுல்ல. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தனா அவரை நீ மீட் பண்ணிடலாம். ஹலோ அம்மு, லைன்ல இருக்கியா? பேச்சையே காணோம். இருக்கேன், சொல்லு. நீயும் அப்பாவும் அவசியம் வந்துருங்க. சரி, வச்சிரட்டுமா? இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு தீபா சொல்றா. போனா கார்த்தியை மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் தான் அம்முன்னு அவருக்கு தெரிஞ்சிரும். போகலனாலும் அவருக்கு நம்ம மேல டவுட் வரும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப யார் இவளை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண சொன்னா? இது யார் வீடு? எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்க? வெயிட் பண்ணு, உனக்கே தெரியும். நம்ம வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்றேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன்.
இங்க எதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்? யாரையாவது பிசினஸ் விஷயமா பார்க்க வந்திருக்கோமா? அவங்களே வருவாங்க, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. இவ்வளவு பார்க்க என்ன கூட்டு வந்த? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இவன் முகத்திலே மொழி கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். எப்படி பண்ண கார்த்தி? இப்போ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ சொல்றத கேட்டதால தான் இவன் முகத்துல முழிக்க வேண்டியதா இருக்கு. இவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோ எதுக்காக என்ன கூட்டு வந்த? இவ்வளவு பார்த்தாலே கழுத்து நெரிச்சு கொள்ற அளவுக்கு கோவம் வருது. இனி நான் இங்க ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். ஏய், உன் கோவம் நியாயமானதுதான். அவங்க பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். அதான் எல்லாம் தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டு வந்த? டேய், என்ன பேச விடுறா. அவங்க செஞ்ச தப்புக்கு தான் இவெல்லாம் தள்ளி வச்சிட்டல, அப்புறம் என்ன? எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்ப? இவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் டைவர்ஸே பண்ணிருக்கணும். 5 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல. அப்போ ஒரு நாள் இவன் கிட்ட வந்து நான் கன்சீவா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளா நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னான். அப்ப நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? 5 வருஷம் ஏக்கம் வலி எல்லாம் தீர்ந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம செஞ்ச வைப்பேன். இந்த ராட்சசியை எப்பறம் மன்னிக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். அது மட்டும் இல்ல, அவங்க மன்னிக்க முடியாத நிறைய தப்புலாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி அவங்கள வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கூட நான் ட்ரை பண்ணல. ஏன்னா நீங்க பிரியக்கூடாது, ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன். அப்படி அவளை விட்டதால தான் குழந்தை விஷயத்துல பெரிய தப்பு செஞ்சிருக்கா. அப்பவே இவளை கண்டிச்சு வச்சிருந்தா ஒழுங்கா இருந்திருப்பா. இது இப்படியே வளர விட்டா இதுக்கு முடிவு தான் என்ன? அப்பா அம்மாவோட வெட்டிங் டே வருதுல, பாட்டி வேற வராங்க. அவங்க வர நேரத்தில் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சாரிங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். 5 வருஷமா நமக்கு குழந்தை இல்லையா, அதான் புத்தி கெட்டு போய் ஏதேதோ செஞ்சுட்டேன். அது உங்களுக்குள்ள இவ்வளவு வலிய கொடுக்கும்னு நான் நினைக்கல. நானே குழந்தை விஷயத்துல போய் சொல்லிட்டோமேன்னு தினம் தினம் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேங்க, என்ன நம்புங்க. சாரி. அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க. பாட்டி வர நேரத்தில் நம்ம ஃபேமிலி இப்படி பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்காது. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடு. நான் வெயிட் பண்றேன். சாரிங்க. ஆமா அத்தை, பாட்டி வரேன்னு சொன்னாங்கல்ல, எப்ப வராங்களா? தெரியலம்மா, வரேன்னு சொன்னாங்க. எப்ப வராங்கன்னு தெரியலையே. என் கவலையெல்லாம் அது இல்ல. இந்த ஃபங்க்ஷன் தேவையானதான் யோசிக்கிறேன். ஏன் அத்தை அப்படிலாம் நினைக்கிறீங்க? உனக்கே நல்லா தெரியும், இப்ப நம்ம குடும்பம் ஒன்னா சந்தோஷமாவா இருக்கு. அருணும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிருக்காங்க. மீனாட்சி கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா இருக்கா. கார்த்தி ஒரு கம்பெனில வேலைக்கு போறான். இந்த மாதிரி நேரத்துல கல்யாண நாள்லாம் கொண்டாடுறது நல்லாவா இருக்கும்? அதோட இதெல்லாம் எங்க அம்மா வந்து பார்த்தா எவ்வளவு சங்கடப்படுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவர்தான் சரி பண்ணுவேன்னு சொல்லிருக்காருல அத்தை. அப்புறம் ஏன் அத்தை இப்படி வருத்தமா இருக்கீங்க? கார்த்தி சொன்னாலும் அதெல்லாம் நடக்கிறது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லம்மா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள. அக்கா, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள.
அட வாங்கக்கா வாங்க. அத்தை நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. குழந்தை விஷயத்துல உங்க எல்லாரையும் ஏமாத்துனது தப்பு தான். அதை இப்ப உணர்ந்துட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க அத்தை.